ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீரங்கம் கோயில் உருவாகிறதுக்கு காரணமே உச்சி பிள்ளையாரோட திருவிளையாடல் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. உச்சி பிள்ளையார் கோயில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோயில். இது விநாயகர் என்னும் பிள்ளையாருக்காக கட்டப்பட்டது. இது தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மலைக்கோட்டையின் உச்சியில் அமைந்திருக்கிறது. புராண கதைகளின்படி திருவரங்கத்தில் அரங்கநாதர் கோயில் கட்டிய பிறகு மன்னர் விபீஷணரிடமிருந்து விநாயகர் ஓடி வந்த இடமாக இந்த மலை உச்சி உள்ளது. திருச்சி மலைக்கோட்டை மீது அமைந்த விநாயகர் கோயில் பாறையின் மேல் 83 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த பாறை உலகின் மிக பழமையான பாறைகள் ஒன்றாக இருக்கிறது. மென்மையான இந்த பாறையானது முதலில் பல்லவர்களால் வெட்டப்பட்டது. பிறகு இந்த கோயில் மதுரை நாயக்கர்களால் விஜயநகர ஆட்சியின் கீழ் முழுவதுமாக நிறைவு செய்யப்பட்டது. இந்த கோயிலானது மலை பாறையின் உச்சியில் அமைந்திருக்கிறது. அதனால் தான் இதை மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் என்று பெயர் பெற்றுள்ளது. இந்த கோயில் இயல்பாகவே பிரமிப்பை ஏற்படுத்தும் பாறை கட்டிடக்கலையை காட்சிப்படுத்துகிறது. இந்த பிள்ளையார் கோயில் பாறையின் செங்குத்தான படிகளை சிறிய பாதையாக கொண்டுள்ளது. இந்த மலை திருச்சி நகர்ப்புறத்தையும் திருவரங்கத்தையும் காவேரி ஆற்றையும் கொள்ளிடத்தையும் மிக அழகாக காட்சிப்படுத்துகிறது. பல்லவர்களால் கட்டப்பட்ட பழமையான மற்றும் ஈர்க்கும்படியான அந்த கட்டடக்கலையை கொண்டிருப்பதால் இந்த கோயிலை இந்திய தொல்பொருள் துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. விபீஷணன் ஈழ தேசமான இலங்கையை ஆட்சி செய்த பல துறைகளில் சிறந்து விளங்கிய அசுர மன்னர் ராவணனுடைய தம்பி. ஸ்ரீரங்கநாதரை திருச்சியில் தங்க வைத்த பிள்ளையார். இந்த கதையை பார்க்கலாம். ராமாயண காவியத்தின்படி பகவான் ராமரின் மனைவி சீதையை ராவணன் கடத்திச் சென்றதால் ராமர் சுக்ரீவன் உதவியுடன் அனுமனை கொண்டு ராவணனை தோற்கடித்தார். தம்பியாக அவரின் சொல்லுக்கு கட்டப்பட்ட தம்பியாக விபீஷணன் இருந்தாலும் நீதியின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக போரில் ராமனுக்கு உதவி செய்தார். இதனால் போரில் ராமனால் வெற்றி பெற முடிந்தது. இந்த அன்பின் காரணமாக ராமர் திருமாலின் உருவமான அரங்கநாதர் சிலையை வழிபாட்டிற்காக விபீஷணருக்கு வழங்குகிறார். விபீஷணரும் ராமரை ஆதரித்தாலும் அவர் அசுரகுலத்தை சார்ந்தவர். எனவே தேவர்கள் இந்து புராணத்தைப்படி அசுரர்கள் தேவர்களின் எதிரியானதால் இறைவனின் திருவடிவை ஒரு அசுரர் தங்களது அரசிற்கு எடுத்துச் செல்வதை விரும்பவில்லை. அவ்வாறு எடுத்துச் செல்வதை தடுத்து நிறுத்த எண்ணினார்கள். அப்போது அதற்கு தடைகளை நீக்கும் அறிவை போதிக்கும் இறைவனான பிள்ளையாரை நாடினார்கள். அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார். அந்த சிலையை எடுத்துச் செல்வதில் ஒரு நிபந்தனை இருந்தது. அதாவது சிலையை வழியில் எங்காவது இறக்கி வைத்தால் பிறகு நகர்த்த முடியாது. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் விபீஷணன் சிலையை கொண்டு சென்றார். ஆனால் வழியில் காவிரி ஆற்றை கண்டதும் அவர் குளித்துவிட்டு சடங்குகளை செய்ய விரும்பினார். ஆனால் நிலத்தில் சிலையை வைத்தால் நகர்த்த முடியாதே என்று குழம்பினார். அவ்வாறு வைக்கப்பட்ட சிலை அங்கே நிலையாக இருக்க நேரிடும். அதனால் அதற்கு தீர்வாக விபீஷணன் குளிக்கும்போது சிலையை தாங்கி நிற்க யாரேனும் ஒருவரை தேடினார். அப்போது விநாயகர் ஒரு அப்பாவி சிறுவனாக அவரிடம் தோன்றி நான் அந்த சிலையை தாங்கி பிடிக்கிறேன் என்று நம்பிக்கை ஊட்டினார். அதை நம்பி விபீஷணன் குளிப்பதற்கு ஆற்றில் மூழ்கினார். அப்போது அந்த சிறுவன் சிலையை தரையில் வைத்திருந்தார். கோபம் கொண்ட விபீஷணன் அந்த சிறுவனை தண்டிக்க விரட்டினார். அப்போது அந்த சிறுவன் காவேரி ஆற்றின் அருகில் உள்ள பாறையின் மேல் ஓடினார். அங்கு வந்து சிறுவனை அடைந்து தாக்கினார். அதில் சிறுவனுக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டது. விக்கிரகத்தின் நெற்றியில் இன்றும் அந்த தழும்பை பார்க்கலாம். அந்த சிறுவன் தன்னை விநாயகர் என்றும் எதற்காக இவ்வாறு செய்தேன் என்பதையும் விளக்கியதும் விபீஷணன் மன்னிப்பு கோரினார். அந்த சிலையானது திருவரங்கத்தில் குடிகொள்ள படைக்கப்பட்டது என்ற உண்மையை அறிந்த விபீஷணன் இலங்கைக்கு திரும்பிச் சென்றார்.